जय सद्गुरुनाथ भगवान की जय। समस्त भागवदल को जय। हे गुरु विष्णु भजे, हे गुरु ब्रह्मं भजे, हे गुरु कमल नयनं भजे, हे गुरु कर कोमलं भजे, हे गुरुपाद पंकजं भजे, हे गुरु विद्यारूपं भजे, हे गुरु ज्ञान वैराग्यं भजे, हे गुरु मोक्ष साधनं भजे, हे गुरु वेदारूपं भजे, हे गुरु वेदात्म स्मरणं भजे, हे गुरु सकल सौभाग्यं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं, प्रणामो दुःख समनः तं नमामि हरिं परम्। वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं, देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरु। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोप कुमाराय गोविन्दाय नमो नमः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं, गोविन्दा गोविन्दा। உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதியெழு என் மனதே. அத்தியூரான் புள்ளை ஊர்வான், அணிமணியின் புத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான், முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான், தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். வைனதேயஸ்ச பக்ஷினாம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் சகல கோடி ஜீவர்களிடத்திலையும் எப்பொழுதுமே அதே அக்கறையோட இருக்கான். சுவாமியோட அக்கறை குறையறதே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்திலேயும் எந்த காலத்திலேயுமே சுவாமிக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறையும் உரிமையும் குறையறதே கிடையாது. இது கேரண்டி. நம்ம சுவாமியோட அக்கறைக்கோ உரிமைக்கோ தனியா பிரயத்தனம் எல்லாம் பட வேண்டாம். அது எப்பொழுதும் உண்டு. எப்படி சூரியனுடைய வெளிச்சம் பொதுவா எல்லாருக்கும் உண்டு இல்லையா? நல்லவன் கெட்டவன், படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், மனுஷாலே விட்டுடுவோம். மரம் செடி கொடி ஊர்வன பரப்பன, சின்ன பூச்சி கொசு புழு எல்லாத்துக்கும் எப்படி காற்று மழை சூரியன் பூமி இது எல்லாம் பொதுவா எப்பொழுதும் இருக்கோ, அது போல பகவத் காருண்யம் சதா சர்வதா நம்ம மேல வருஷிச்சுட்டே இருக்கு. இந்த மனசுல என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு சுவாமியோட அனுகிரகம் பூரணமா உண்டு. இதை யாரும் தடுக்க முடியாது, யாரும் உங்ககிட்ட பிடிங்கிக்கவும் முடியாது. உங்ககிட்ட இருக்க பணத்தை பிடிங்கிட்டு போகலாம், மொபைல பிடிங்கிட்டு போகலாம், சொத்து எது வேணா பிடிங்கிட்டு போகலாம், ஆரோக்கியத்தை கூட யாரா பிடிங்கிட்டு போயிடலாம். பகவத் அனுகிரகத்தை இன்னி வரைக்கும் யாராலையும் பிடிங்கிட்டு போக முடியாது. அதனாலதான் 500 வருஷமா இல்லாத ராமன் இப்பதான் வந்திருக்கான். 500 வருஷமா ராமன் கோவில் இல்லை. ஆனா ராமனுடைய சாநித்தியம் இல்லாம போச்சா? இல்லையே. ராமநாமம் இல்லாம இருந்ததா? ராமாயணம் இல்லாம இருந்ததா? யாராவது ராமனை மறந்துதான் போனோமா? கோவிலே கிடையாது. அவனுடைய ஜென்ம பூமியில கோவிலே கிடையாது. அதனால ராமாயணத்தை விட்டுட்டோமான்னு இல்லவே இல்லையே. அப்ப பகவத் அனுகிரகம்ன்றது சாஸ்வதமானது. எந்த வயசா இருந்தாலும் உண்டு. எனக்கு 5 வயசுல நல்ல அனுகிரகம் பண்ணார்,
25 வயசு குறைஞ்சு போயிடுது, 55 வயசுல ரொம்ப அதை தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே அந்த காருண்யம் நிர்ஹேதுக கிருபைன்னு பெரியவா சொல்லுவான். காரணமே இல்லாத கருணை. காரணமே இல்லாத கருணை அப்படின்னா இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கோம், யாராவது மொபைல் பேசிட்டே ரோட கிராஸ் பண்ணுவா, வண்டி வரதை பார்க்க மாட்டா, ஓடி போய் அவளை பிடிச்சிரும். வண்டி வருது பாரு, அப்புறம் பாரு மொபைல, நமக்கு சம்பந்தமே இல்லாம இருப்பா, ஐயோ அடிபட்டுமே அப்படின்னு ஓடி போய் பரிவில் அப்படி பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் காரணமே இல்லாத காருண்யம். நமக்கே இவ்வளவு உண்டுன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யனுக்கு கேட்கணுமா? அவனுக்கு எப்பொழுதுமே நம்ம மேல காருண்யம். அதனால நான் பாபி, என் பிராரப்த கர்மா, படாத பாடுபடுறேன், எல்லாம் என் தலையெழுத்து, இந்த டயலாக்ஸே வேண்டாம். பெரிய பிரச்சனையே இந்த வசனங்கள் தான். நமக்கு நன்னா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், சுவாமி நன்னா வச்சிருக்கா, குறையொன்றும் இல்லை. ஆண்டாள் அழகா சொல்லல, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. அவனுக்கும் குறை கிடையாது, அவன் பண்றதுக்கும் குறை கிடையாது, அவனாலே ரட்சிக்கப்படுகின்ற நமக்கும் குறை ஒன்றும் இல்லை. அதனாலதான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பாடும். அதனால எப்பொழுதுமே மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்க மனசு நீங்க தான் சந்தோஷமா வச்சுக்க முடியும். வெளியில ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏசி போடலாம், கூலர் போடலாம், மனசுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மனசுக்கு ஒரே வழி பகவத் ஸ்மரணம். இதுதான் சம்சார தாபத்துல உழண்டு கிடக்கிற ஜீவர்களுக்கு சமாதானம், சாந்தி, நிம்மதி, திருப்தி அப்படின்னா பகவத் ஸ்மரணையினாலே அது கிடைச்சிடும். நன்னாதான் இருக்கு, கண்ணு இருக்கு, காது இருக்கு, கை கால் அவயவங்கள் இருக்கு, யோசிக்கிற புத்தி இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும்? வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கான சரீரம் இருக்கு, உழைக்கிறதுக்கான பலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இல்லை இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாம் நிறைவா நீங்காத செல்வம் நிறைந்து எல்லாம் அப்படியே ஆனந்தமா கொட்டி கிடக்கு. அள்ளி 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 நீங்க பாட்டுக்கு அனுபவிச்சுக்கலாம், யாரும் தடை கிடையாது. இப்ப சூரிய வெளிச்சம் இருக்கு, ஒரு அழகா சோலார் எனர்ஜியை டேப் பண்ணிடுறோம். நல்ல காத்து இருக்கு, விண்மில் வச்சு எனர்ஜியை டேப் பண்றோம். நதிகள்ல ஜலம் ஓடுறது, டர்பைன் வச்சு அவ்வளவு அழகா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துடுறோம். இந்த மாதிரிதான் பகவான் இடத்துல இருந்து, இந்த யூனிவர்ஸ்ல இருந்து எனர்ஜியை வாங்கிக்கிறதுக்காகத்தான் கோவில் உற்சவம் எல்லாமே.